இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 35ல இருந்து 40 வயசுல இருக்கிறவங்க கூட முழங்கால் வலியால அவதிப்படுறாங்க. நாம உண்ணக்கூடிய உணவு மூலமாவே முழங்கால் வலியை கட்டுப்படுத்த முடியும். அது எந்த மாதிரியான உணவு வகைன்னு இன்னைக்கான வீடியோல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். மஞ்சள், இதுல உள்ள குர்குமின் பல நூற்றாண்டுகளா மருத்துவத்துல யூஸ் பண்ணப்பட்டு வருது. இதுல அலர்ஜி எதிர்ப்பு திறன்கள் உள்ளதால இத தினமும் உணவுல சேர்த்துட்டு வர்றது முழங்கால் வலி அண்ட் மூட்டு வலியை போக்கும். ஆப்பிள் சைடர் வினிகர், முழங்கால் வலி உள்ளவங்க 2 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரை குடிக்கலாம். இல்லைன்னா வலி இருக்கிற இடத்துல அதை அப்ளை கூட பண்ணிக்கலாம். இது வீக்கத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஆப்பிள் சைடர் வினிகர் ஆலிவ் ஆயிலோட கலந்து ஒரு வாரத்துக்கு மசாஜ் செஞ்சுட்டு வந்தா முழங்கால் வலி குறையும். இஞ்சி, இதுல உள்ள ஜிஞ்சரால் அப்படின்ற மூலப்பொருள் வலுவான அலர்ஜி எதிர்ப்பு சக்தியை கொண்டது. மூட்டு வலியால பாதிக்கப்பட்டவங்க தினமும் இஞ்சி உணவுல சேர்த்துக்கிறதுனால வலி நல்லா குறையுது. இஞ்சி டீ குடிக்கலாம், இல்லைன்னா டெய்லி ஃபுட்ஸ்ல கூட நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ அண்ட் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்கு. இது ரெண்டும் வலுவான அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்களும் கூட. முழங்கால் வலியை ஈஸியா கியூர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தினமும் ஒரு கேரட்டை நல்லா கழுவி பச்சையா சாப்பிடலாம், இல்லைன்னா சமைச்சதும் சாப்பிடுறதும் நல்லதுதான். இது முழங்கால் வலிய கணிசமா குறைக்கும். அவகோடா, இதுல நிறைவுறா கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு. உடலுக்கு ஆரோக்கியமான சத்துக்கள் இது தருது. மூட்டு வலியோட வீக்கத்தை குறைக்கவும் உதவுது. தினமும் ஒரு அவகோடா பழம் சாப்பிட்டு வந்தா வீக்கமும் வலியும் குறையும். கடுகு எண்ணெய், கொஞ்சமா கடுகு எண்ணெய ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி முழங்கால்கள்ல அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணலாம். இது ரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுது. முழங்கால் வீக்கமும் வலியும் குறையும். செரி பழங்கள், இதில் உள்ள அந்தோசியனின்கள் வீக்கத்தால ஏற்படுற வலியை குறைக்கும். தினமும் கொஞ்சமா செரி பழங்களை சாப்பிட்டு வந்தா மூட்டுகள் ஆரோக்கியமா செயல்பட உதவியா இருக்கும். சிவப்பு மிளகாய், சிவப்பு மிளகாயில உள்ள விட்டமின் சி உடலுக்கு ரொம்ப நன்மையை அளிக்குது. உடலுக்கு தேவையான கொலாஜன் உற்பத்தியில விட்டமின் சி முக்கிய பங்கு வகிக்குது. மூட்டுகளுக்கு நல்ல கட்டமைப்பை அளிக்குது அண்ட் எலும்ப தசையோட இணைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தசை நார்கள், தசை நாளங்கள் அண்ட் குருத்தெலும்புகள் சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால வலி குறையுது. மாத்திரையா சாப்பிடுறதுக்கு பதிலா சிவப்பு மிளகாய் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டு வந்தா முழங்கால் வலி இருக்காது. வால்நட்ஸ், இதுல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அண்ட் ஆக்சிஜனேற்றுகள் நிரம்பி இருக்கு. முழங்கால் வலிய தணிக்கிறதுல வல்லமை பெற்றது. இதுல அதிக கலோரிகள் இருந்தாலும் இதை தினமும் தொடர்ந்து அளவா சாப்பிட்டு வந்தா நொறுக்கு தீயை சாப்பிட தோணாது. உடல் எடையையும் குறைக்க உதவும். உடல் எடை குறைஞ்சாலே முழங்கால்களோட அழுத்தத்தை குறைக்க ஈஸியா இருக்கும். லாஸ்ட் ஒன், முழு தானியங்கள். சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள் வலியையும் வீக்கத்தையும் அதிகரிக்கும். ஆனா முழு தானியங்கள் மூட்டு வலிக்கு சிறந்த நிவாரணத்தை தரும். ஓட்ஸ், பார்லி, குயினோவா இவை எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அவர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.